ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். நம்மளோட விஜய் டிவியில் ஆஃப்டர்நூன் ஸ்லாட்டில் ரொம்பவே சூப்பராக போயிட்டுருக்க சீரியல் தான் பொன்னி. ஆரம்பிச்சதுலேருந்து இப்போ வரைக்கும் நல்ல ஒரு டிஆர்பி, நல்ல ஒரு கதைக்களம். ஏதாவது ஒரு கதையை கொண்டு வருவாங்க, டக்குன்னு அந்த கதையை முடித்து அடுத்த ஒரு கதை அப்படின்ற மாதிரி குட்டி குட்டியாக சின்ன சின்ன ஸ்டோரிஸ்லாம் வச்சு ரொம்பவே சூப்பராக தான் போயிட்டுருக்கு சீரியல். இப்போ இந்த சீரியலில் புதுசாக ஒரு நியூ என்ட்ரி வர போகிறாரு. யார் அவர் அப்படின்னா அசார். இவர் வந்து ஒரு பிரபலமான தொகுப்பாளர், உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இவர் வந்து நம்ம பொன்னி சீரியலில் கார்த்திக் அப்படிங்கிற கேரக்டரில் புதுசாக என்ட்ரி கொடுக்க போகிறாரு. கார்த்திக் அப்படிங்கிற கேரக்டரில் என்ட்ரி தர போகிறாரு. லாஸ்ட்டாகவே ஒரு சின்ன கிளிப்பிங்கில் வந்து சாட்டர்டே எபிசோட்லேயே காமிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், பார்த்துருப்பீங்க. கார்த்திக் அப்படிங்கிற கேரக்டரில் இவர் வராரு, என்ன மாதிரி என்ட்ரி இருக்கும், இவரது பாசிட்டிவா நெகட்டிவா அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு பொன்னி அண்ட் சக்தி இவங்க 2 பேர் வந்து பிடிச்சிருந்தாலும் அவங்க அடுத்த கட்டம் கணவன் மனைவி அப்படின்னு அந்த பொசசிவ் அப்படின்ற மாதிரி வாழ ஆரம்பிக்கல. அப்படின்றதுனால அவங்களுக்குள்ள அந்த பொசசிவ் உண்டாக்குறதுக்காக ஒரு என்ட்ரியாக வந்து சக்திக்கு பொன்னி மேலே இருக்கிற காதலை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு பர்சனாக வந்து கார்த்திக் அப்படிங்கிற கேரக்டரில் வருவார் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. அப்கமிங்கில் அசாரோட என்ட்ரி கார்த்திக் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு பாசிட்டிவான மூவாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சக்தியை நல்லாவே வச்சு செய்கிற மாதிரியான ஒரு கேரக்டராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. பார்க்கலாம், வெயிட் பண்ணி. உங்களோட கருத்து என்ன? அசாரோட என்ட்ரி பொன்னி சீரியலில் லாஸ்ட்டாக விஜய் டிவியில் மகாநதி சீரியலில் வந்து என்ட்ரி கொடுத்துருந்தாரு, தொகுப்பாளராகவே தான்.